நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம என்னத்தை குறித்து பேசலாம், என்னத்தை குறித்து தியானிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முக்கியமான ஒரு வசனத்தை குறித்து இன்னைக்கு பேச போகிறோம். அது என்ன வசனம் அப்படின்னா, அப்போஸ்தலர் அதிகாரம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 1வது வசனத்துலேருந்து நம்ம வாசிக்கலாம். சரியா? அந்த 1வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த வசனம் என்ன சொல்கிறதுனா, பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். சரியா? பெந்தகோஸ்து எனும் நாள் வந்த பொழுது, சரியா, பெந்தகோஸ்து எனும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரங்களின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். சரியா? அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்திலுமிருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். சரியா? அந்த சத்தம் உண்டானது பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தாங்கள் பாஷைகளிலே, சரியா, தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரியா? அப்போ பெந்தகோஸ்து எனும் நாள் வந்த பொழுது, சரி, வேதம் சொல்லுகிறது என்ன சொல்கிறாரு? பெந்தகோஸ்து எனும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரியா? அப்போ எல்லோரும் ஒருமனப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சபையில் வந்துட்டு பேதுரு அங்கே இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் எல்லாமே இதனுடைய 12 அப்போஸ்தலர்களும், சரியா, அவர்கள் எல்லோரும் ஒன்றாக அந்த பெந்தகோஸ்து நாள் வந்த பொழுது ஒரு மேல் வீட்டு அறையிலே ஒன்றாக இருக்கிற நேரம் அவர்கள் மத்தியில் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது அவர்களின் வரத்தின்படியே பற்பல பாஷைகளில் பேசினார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த என்ன பாஷைகள் அவர்கள் பேசினார்கள் அப்படின்னு சொல்லப்போனால், அங்கே இருக்கக்கூடிய யூத ஜனங்கள், அங்கே இருக்கக்கூடிய எபிரேய பாஷை, அவர்கள் இருந்த அந்த அறைகள் சுற்றி அந்த சுற்றுப்புறத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் பேசக்கூடிய ஜென்ம பாஷையில் அங்கே பேச ஆரம்பிச்சிடார். சரியா? ஜென்ம பாஷை என்பது இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நாங்களே இருக்கிறோம். ஒரு ஊழியத்திற்கு எங்கேயாவது கிளம்பி போகிறோன்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு, சரியா, இப்போ வந்துட்டு இங்கேருந்து கேரளா போகிறோம் அப்படின்னு சொன்னால் கேரளா பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மலையாள பாஷைகள் நம்ம என்ன இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழே தெரியாது. சரியா? சரி, மலையாளமே தெரியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மலையாள பாஷைகளை, அது மலையாளிகளுடைய ஜென்ம பாஷை. சரியா? மலையாளிகள் பேசக்கூடிய ஜென்ம பாஷை. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலையாளத்தில் நம்ம பேசும்படியாக, சரியா, மலையாளமே தெரியாமல் இருந்திருப்போம், அந்த மலையாளத்தில் திட்டமும் தெளிவுமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அவருடைய ஜென்ம பாஷையிலே பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது என்னவாக இருக்கும்? ஒரு அந்நிய பாஷையாக இருக்கும். சரியா? இப்போ கர்நாடகா போகிறோம். இப்போ கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அந்த கன்னடத்தை நம்ம தெளிவாக பேசுகிறோம். வடநாட்டுக்கு போகிறோம், நம்ம இந்திய திட்டமும் தெளிவுமாக பேசுகிறோம். இங்கிலீஷ்காரவங்க பேசக்கூடிய இங்கிலீஷ் என்ன பண்ணுறோம்? நம்ம திட்டமும் தெளிவுமாக நம்ம பேசுகிறோம். சரியா? ஒரு வேறு ஜாதியினர் பேசக்கூடிய மொழிகளை நாம் திட்டமும் தெளிவாக பேசுகிறோம். சரியா? அப்போ இப்படி தேவனால் இப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக ஒருவரது மொழி,
சரியா? ஒருவருடைய பாஷை, ஒரு ஒரு சாதியினருடைய பாஷை, ஒரு மக்களுடைய பாஷை, சரியா? ஒரு வேறு இனத்தினுடைய பாஷைகளை என்ன சொல்கிறாருங்க இங்கே வேதத்தில் நம்ம பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி இங்கே என்ன பண்ணுறாரு, பதிவு செய்கிறார். என்ன சொல்கிறாரு, என்ன அது மட்டும் கிடையாது, அவர்கள் அது மட்டும் கிடையாது, அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறது அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். சரியா? அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே சரியா அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். இப்போ ஒருவரோட லாங்குவேஜ், சரியா, ஒரு இனத்தரோட லாங்குவேஜ் ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன இருக்கும், நமக்கு ஒரு கலக்கம் உண்டாகும் அவங்களுக்கு. சரி, எப்படி இவங்க தேவ ஆவியில் நிறைந்ததை பேசுகிறாங்க, சரியா? அப்போ அவங்க ஒரு பிறருடைய லாங்குவேஜ் நம்ம பேசுகிற நேரம் அந்த அந்த மொழியை நம்ம கற்றுக்கொண்டிருக்க மாட்டோம். அந்த மொழியை நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், அந்த மொழியை குறித்து நமக்கான அறிவு இருக்காது, அவங்களுடைய வாழ்க்கை முறை தெரியாது, அவங்களுடைய எந்த காரியம் தெரியாது. இருந்தாலும் தேவ ஆவியினுடைய வரங்களின் மூலமாகத்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த மொழியை நம்ம பேச முடியும், அந்த மொழியில் உள்ள காரியங்களை சொல்ல முடியும், அங்கே இருக்கக்கூடிய இனத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நம்ம சொல்ல முடியும். அப்போ தேவ ஆவியானவரால் ஏவப்பட்ட அந்த மொழியை நம்ம பேசுகிறோம், தேவ ஆவியனால் ஏவப்பட்ட அந்த கிரியைகளை நம்ம பேசுகிறோம். அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மொழிகளை நாம் பேசுகின்ற பொழுது அது தேவ ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட வரம். சரியா? முதலாவது தேவனால் கொடுக்கப்பட்ட வரங்கள். அப்போ தேவ ஆவியினாலே, தேவனுடைய கிருபையினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், அந்த வரங்களை வைத்துக்கொண்டு அவர்களிடையே நாம் பேசுகிறோம். அது தேவனுக்கும் அந்த வரங்களை யாருக்கு கிரியை செய்கிறது, நாம் தேவனிடத்தில் பேசக்கூடியவர்களாக. சரியா? ஒருத்தன் அந்நிய பாஷையில் பேசுகிறான் அப்படின்னா என்ன பண்ணுறான், தேவனிடத்தில் பேசுகிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரியா? நம்ம அந்நிய பாஷையில் பேசுகின்ற பொழுது என்னுடைய மொழியை பேசுகிறான், சரியா, இது எனக்கான மொழி, நீ பேசாத. சரியா? ஒரு மலையாளத்தில் நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கிட்டோம்னா, மலையாளத்தில் நம்ம பேசுகிறோன்னு சொன்னால் அதான் அந்த மொழியை நம்ம பேசுகிறோம், திட்டமும் தெளிவான அந்த மொழியை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த மொழியை தேவனுடைய அந்நிய பாஷை என்று நம்ம கருதி அதை நம்ம பேசுகிறோம். சரியா? அப்போ அது அவர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட வரம் என்பது அந்த மொழி உடையவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய மொழியை கடவுள் அந்த மொழியை நம் மூலமாக தேவனிடத்தில் அதை பேசி பக்தி விருத்திக்காக அந்த மொழியை நம்ம பயன்படுத்துகிறார். அது எவ்வளோ பெரிய கிருபை அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண உணரக்கூடியவங்களாக இருக்கணும். சரியா? அது மட்டும் கிடையாது, ஒரு வேறு மொழியாக இருந்தாலும் சரி, வேறு இனங்களாக இருந்தாலும் சரி, எப்போ இங்கே என்னென்ன பாஷைகள் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அப்படி இருக்க தமிழ் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை கேட்கிறோமே, அது எப்படி அப்படிங்கிறார். சரியா? அந்தபடியே தமிழ் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையினாலே அவர்கள் பேச்சை கேட்கிறோமே அப்படிங்கிறார். சரியா? ஒருவனுடைய ஜென்ம பாஷை, இப்போ நானே இருக்கிறேன், என்னுடைய ஜென்ம பாஷை என்பது தமிழ்னு வைத்துக்கொள்வோமே. சரியா? அப்போ என்னுடைய தமிழ் லாங்குவேஜை ஒரு வேற்று இனத்தவங்களோ வேற்று மொழிக்காரங்களோ வேறு சபையை சார்ந்தவங்களோ, மலையாள சபையை சார்ந்தவங்களோ இருக்கட்டும், இல்லை அது இருக்கக்கூடிய எந்த சபையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சபைகளும் சார்ந்தவங்களோ இருந்தாலும் சரி, நான் பேசக்கூடிய இந்த தமிழ் லாங்குவேஜை அவர்கள் அதை பேசுகின்ற பொழுது அது அவர்களுக்கு ஒரு ஜென்ம பாஷையாகத்தான் இருக்குன்னு சொல்லி என்ன சொல்கிறாரு வேதம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது. அது மட்டும் கிடையாது, பார்த்தரும் தோமரும் எலாமித்தரும் மெசபத்தாமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய பாஷைகளை அங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பாஷைகளை என்ன பண்ணுறாங்க பேசுகின்ற பொழுது இது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பேசக்கூடிய ஒரு பாஷை. சரியா? இப்போ பார்த்தரும் தோமரும் எலாமித்திரரும், அப்போ எலாமித்திரருக்கு ஒரு பாஷை இருந்திருக்கு, தோமருடைய பாஷையில் பேசியிருக்கிறாங்க, பார்த்தருடைய பாஷையில் பேசியிருக்காங்க, யூதயா பாஷையில் பேசியிருக்காங்க, கப்பத்தோக்கியா அப்படிங்கிற ஒரு பாஷையில் பேசியிருக்கிறாங்க, ஆசியா. சரியா? அப்போ ஆசியா அப்படிங்கிற ஒரு 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 சொல்லியிருக்கிறாங்க. ஆசியாங்கிறது நம்மளுடைய கண்டம். சரியா? இப்போ ஆசியா தேசத்தில் இருக்கக்கூடிய பாஷைகள் அங்கே பேசப்பட்டிருக்கு.
சரியா? அப்போ ஆசியா தேசத்தில் என்ன பேசியிருப்பாங்க? ஹிந்தி பேசியிருப்பாங்க. சரியா? அப்போ இந்தியும் ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பாஷை ஹிந்தி பேசியிருப்பாங்க. சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பல என்ன பண்ணியிருப்பாங்க? பல மொழிகளில் பேசியிருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் ஆசிய பாஷையில் பேசுகின்ற பொழுது, சரியா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தேவனுடைய காரியத்தை குறித்து அவர் பேசுகிற நேரம் அங்கே என்ன ஆயிருக்கும்? என்னுடைய பாஷை அப்படின்னு சொல்ல முடியுமா? சரியா? இது என்னோட பாஷை, யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இது தேவனால் அருளப்பட்ட கிருபை, தேவனால் அருளப்பட்ட ஒரு வரம், தேவனால் கொடுக்கப்பட்ட வரம். சரியா? அப்போ தேவனால் கொடுக்கப்பட்ட வரத்தின் மூலமாக அந்த பாஷையில் பேசி அவருடைய நோய்களை சுகப்படுத்தி, அவருடைய வியாதிகளை சுகப்படுத்தி, அவர்களுக்கு நமக்கு இடையான ஒரு 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 உறவை ஏற்படுத்தி தேவன் என்ன பண்ணுகிறார்? அவர்களுக்கு நமக்கு இடையான ஒரு உறவை ஏற்படுத்துகிறார். இப்போ நானே இருக்கிறேன், வேறு மொழியுடைய பாஷையை நாம் பேசுகிற நேரம் அவர்களுக்கு நமக்கு இடையான உறவுகள், ஐக்கியங்கள், சரியா, அதிகரிக்கும்படியாக தேவன் அதை பேச சொல்லியிருந்திருப்பார். சரியா? இப்போ ஒரு 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 நாடாம் பாஷையை பேசுகிறோம், ஒரு நாடர்களை போல நம்ம இருக்கிறோம், அடுத்து வேற்று மனுஷனை போல் இருக்கிறோம், ஒரு ஸ்ரீலங்காக்காரங்க மாதிரி பேசுகிறோம், சரியா, மலையாளிகள் போல் பேசுகிறோம், ஒரு கன்னடக்காரங்க மாதிரி பேசுகிறோம், ஒரு தெலுங்குக்காரங்க மாதிரி பேசுகிறோம். அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டால், அவர்களுக்கும் நமக்கும் இடையேயான ஒரு ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்தும்படியாக, சரியா, அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தும்படியாக, அவர்களிடையே நம்ம கிட்டி சேரும்படியாக தேவன் அவர்கள் மூலமாக வரங்களை கொடுத்து அவர்களை தேவனுடைய வழியில் நடத்தும்படியாக, தேவனுடைய கிருபைக்குள்ளாக அவர்களை ஆதாயப்படுத்தும்படியாக, அவருடைய ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக, அவர்களை தேவனுடைய ராஜ்யம் கொண்டு சேர்க்கும்படியாகத்தான் தேவன் அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பார்? பேச சொல்லியிருந்திருப்பார். சரியா? அந்த வரங்களை ஏன் கொடுத்துருப்பாரு? அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படியாக. சரியா? ஒரு இனத்தை குறித்து நம்ம பேசும்படியாக, ஒரு இனத்தை குறித்து நம்ம சொல்லும்படியாகனா அவர்களை நம்ம ஆதாயப்படுத்தும்படியாக, தேவனுடைய ராஜ்யம் கொண்டு சேர்க்கும்படியாக, கர்த்தருக்குள்ளாக நடத்தும்படியாக தான் தேவன் அந்த வரங்களை நமக்கு